வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் மேட்சான சூப்பர் 8 சுற்றில் இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன மேட்ச்சில் கிவ்அவே சொல்லியிருந்தோம். பட் அந்த மேட்ச்சுக்கு கமெண்ட் யாரும் பண்ணலை. நம்ம அந்த ரூல் படி வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம கிஃப்ட் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த இதுக்கு நேற்று நைட்டு எடுத்து டைம் இல்லை. ஓகே, இதுக்கு இந்த மேட்ச்சுக்கு டைம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஈஸி கொஸ்டின் தான். நீங்கள் ஆன்சருக்கு கரெக்டாக கமெண்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் ஒன்று, அதுக்கப்புறம் 2 வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராமோட இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் போய் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் ஓகே. இல்லைனா டெலிகிராமில் நான் என்னோடய நேம் கொடுத்துருக்கேன், அதை போய் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும், அதில் அனுப்பினாலும் ஓகே தான். ஓகே, இந்த மேட்சான போட்டிக்குள்ளே போயிடலாம். பிளேயிங் 11s பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் டீம். லாஸ்ட் மேட்ச் 2 டீம் லேண்ட டீம் தான் இருக்கும், ஏன்னா வின்னிங் காம்பினேஷனில் தான் போவாங்க. இந்தியாவில் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு இது சொல்லலாம், ஜெய்ஸ்வால் உள்ளே விளையாட வருவார் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட்டு யார் வெளியே போவா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. சிவம் துபைக்கு அந்த பிளேஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா அக்ஷர் பட்டேல், இல்லை ஜடேஜா, அப்படி 3 பேர் ரொம்ப இதாக இருக்குது. இல்லை ஃபாஸ்ட் பவுலர் யாராவது உட்கார வைப்பாங்களா, அப்படி உட்கார வச்சா குளிர்பியாக ஒருத்தர் லேண்ட் ஆகணும். அப்போ அக்ஷர் பட்டேல் உட்காருவாரா, ஒரு 2 கொஸ்டின் மட்டும் இருக்குது. மிச்சப்படி சேம் 11 தான். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வின்னிங் காம்பினேஷன்லேயே தான் போவாங்க, எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ரஷீத் கான் தலைமையில் செம்மையாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம டீம் அடுத்த டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, கிரவுண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிரைட்டோன் அங்கே நடக்கும் மேட்ச்சு. பிச் பேட்டிங் சொல்லியிருக்காங்க, ஃபேஸருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெதர் பார்த்திங்கன்னா ரெய்னி கொடுத்துருக்காங்க, அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ நம்மளுக்கு காலையில் உள்ள மேட்ச்சு ரெய்னி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, ஓவர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் இது கொடுத்துருந்தாங்க. ஆனால் மேட்ச் காலையில் நடந்துட்டு, பட்டு காலையில் முடியாது, அங்கே இது ஒரு நைட்டு மாதிரி தான். நமக்கு சாயங்காலம் அங்கே ஒரு டைமு தான். ஸோ அங்கே மழை பெய்ய சான்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓவர் கம்மியாக வச்சு விளையாடலாம். இல்லைனா 11 மணிக்கு அப்புறம் 20 ஓவர் ஃபுல்லாக விளையாடினாலும் விளையாடுவாங்க, மழை நின்றுட்டோன்னா. ஃபேஸர் தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர் நீங்கள் எடுத்தால் யாராவது ஒருத்தர் கொண்டு போய்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பட் என்னென்னா ஸ்பின்னர் நீங்கள் இந்தியாவில் வேணும் ஒருத்தரை கம்மி பண்ணிக்கலாம். பட்டு ஆப்கானிஸ்தானில் அப்படி கிடையாது, அவங்க ஸ்பின்னர் தான் பலமை. எந்த கிரவுண்டில் கொண்டு போய் விட்டாலும் அவங்க லைன் அண்ட் லென்த்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணணும், எடுக்கணும். ஃபாஸ்ட் பவுலர் அங்கே ஒரு 3 பேர் தான், அதில் 2 பேரை தெளிவாக பறக்கினாலே போதும். ஓகே, ஆவரேஜ் 160 போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், நார்மல் சீரியஸாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 8ல் 6 மேட்ச் இந்தியா வின்னு, 1 மேட்ச் டை, 1 நோ ரிசல்ட்டு. ஸோ அதனால் இந்தியாவுக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்செட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அப்செட்டு
வந்து மழை இருந்ததுன்னா ஓரளவு ஒரு வேளை ஸ்ட்ரகிள் ஆகலாம். என்னென்னா விராட் கோலி வந்து இப்போது 3 மேட்சாக ஒழுங்காகவே பேட்டில் படலை. ஸோ அவங்களுடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்ட்ரீமருக்கு அவுட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பார்க்கணும். அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அதிரடி ஸ்டார்ட் கொடுக்காரு, ஆனால் ஃபுல்லாக விளையாடலை. அவரையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த டீமில் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இருக்கார். குர்பாஸ் ஹையஸ்ட் ரன் லிஸ்ட்லேயும் 3 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால் கவனிக்கணும் ஒழுங்கா. ஓகே, சினாரியோ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு டாஸ் போட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க ஆப்கானிஸ்தான் பவர் பிளேயில் 30 to 40 ரன் எடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 விக்கெட் கிட்ட போயிருக்கும். ஆப்கானிஸ்தான் 140 to 160 அடிப்பாங்க. அதுக்கு முன்னே கூட சுருட்ட வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யலைன்னா இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் டாஸ் ஒன்று பவுல் பண்ணாங்கன்னா 40 to 50 ரன் அடிப்பாங்க இந்தியா பவர் பிளேயில். 1 விக்கெட்டு போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் 165 to 185 ரன்னுக்குள்ளே அடிப்பாங்க. இந்தியாவும் எப்படினாலும் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் மழை இடையில வந்து கொஞ்சம் குட்டை குழப்பி ஸ்பின்னருக்கு சதகமாக கிரவுண்டை ஆக்கிட்டுனா அவங்க டாமினேட் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே, இப்போ டீம் பார்த்துக்கலாம். ஒரு டீமில் வந்து இதில் வந்து விராட் கோலியை ட்ராப் பண்ணியிருக்கேன். அவங்க 2 ஓப்பனரே எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் ஒரு ஓப்பனர் ரன்மா ட்ராப் பண்ணிக்கலாம். குர்பாஸா ஜார்டனாங்கிறது உங்கள் இஷ்டம். ட்ராப் பண்ணிவிட்டு இந்தியன் டீமில் ஒரு பவுலர் போகலாம், இல்லை பேட்ஸ்மேன்னாலும் போய்க்குவாங்க. இல்லை அவங்க இதுலேயே அடுத்து ஒரு நபின்னு ஒருத்தர் இருப்பாரா, இல்லைன்னா ஒமாரியோ அவர் கூட போய்க்குவாங்க. கேப்டன் வந்து நான் ஹர்திக் பாண்டியாவும் ஃபெரிக்கையும் கொடுத்துருக்குறேன். 2 பேர் சிறப்பாக பவுலிங் போட்டிருக்காங்க. ஒரே ஸ்பின் நபி வந்து ஒரு பேட்ஸ்மேன் கணக்கில் தான் எடுத்திருக்கேன். ஸ்பின் போட்டால் 1 ஓவர் 2 ஓவர் போடுவார், அவ்வளோ பெரிய இது இல்லை. ரஷீத் கான் தான் இம்பார்ட்டன்ட். பட் ரஷீத் கான் எனக்கு தெரிஞ்சு தட்டி விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. அடிக்க போனால் தான் அவுட் ஆவார். நூர் அகமத் விளையாண்டார்னா அவரை ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இவங்க 2 யாருனாலும் ஓகே. நீங்கள் இன்னொரு கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு இல்லை பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் கூட கொடுத்து பாருங்கள், சான்சஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா விக்கெட் 1-2 எடுத்தார்னா பும்ரா ஹர்ஷ்தீப்பில் 3 எடுக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் குர்பாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு வேளை பவர் பிளேயில் கொஞ்சம் அதிரடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா ட்ரீம் டீமில் வந்துடுவார். அடுத்து பண்டு, ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங்கு. அதுக்கடுத்து சூரியகுமார் மட்டும் எடுக்கலாம், துபே எடுக்கலாம், ஹர்திக் பாண்டியா போயிட்டேன். அடுத்து அக்ஷர் பட்டேல் இப்போ மேலே தான் விளையாடுவார், அட்வான்டேஜ். அமர் தான் எடுத்துருக்குறேன். ரஷீத் கான் ஃபெருக்கி அதே தான். கேப்டன் மட்டும் ஹர்ஷ்தீப், ஜஸ்டிஸ் பும்ரா. இது எதோ ரிவர்ஸில் கூட போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. லைனப் வந்தப்பறம் கிளியர் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கிவ்அவே இந்த இதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸு ஷேர் பண்ணி எல்லாம் நிறையா வியூஸு எல்லாம் வந்ததுன்னா நம்ம பெர்ஃபெக்ட் டீம் கொடுப்போம். இப்போ வந்து ஒரு டீம் கொடுத்துட்ருக்கோம். ஜிஎல் டீமும் அடுத்து கொடுக்க நான் இப்போ வந்து மினி இதுதான் கொடுக்கேன். ஜிஎல் டீம் கொடுக்கறதுக்கு அடுத்து நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ், லைக்கு அதுதான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். கிவ்அவே நம்ம சேனலை மஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்.
கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்டில் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். என்னோடய இன்ஸ்டாலேயோ இல்லை டெலிகிராம்லேயோ பண்ணால் நான் அதை ஏற்றுக்கிட மாட்டேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்டில் பண்ணால் தான் நான் ஏற்றுக்கிடுவேன். போட்டி விதிமுறைகள் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லிட்டோம், நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், 2 வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை. அதுக்கடுத்து மேட்ச் இப்போ வந்து எனக்கு நான் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வீடியோ பார்ப்பேன். அப்போ அந்த கமெண்ட் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு, இந்த மேட்ச்சு கரெக்டாக சொல்கிறது கொடுக்கலாம் அப்படின்னா கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா நான் ஆனில் வச்சுருவேன், அந்த இது கேன்சல் ஆகிடும். ஏன்னா அன்றைக்கி காலையில் உள்ள மேட்ச் கொடுத்துருந்தேன், பட் ஆனால் லேட்டாகி கொடுத்துருந்தேன், யாரும் அவ்வளோ கமெண்ட் பண்ணல. ஸோ அதனால் அதுக்குள்ளது கேன்சல். ஓகே, நேர்மையான முறையில் எடுங்க. எடிட் பண்ணி அப்படி இப்படி எந்த ஆப்ஷன் வேண்டாம். நான் மேக்ஸிமம் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணால் போதும், வளவலன்னு பண்ணாமல் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணால் போதும். எதுவும் டவுட்டுனா கமெண்ட்லேயே கேளுங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஐடி கொடுத்துருக்கேன், இதில் @DJ Entertainment 01. டெலிகிராமில் போய் இதை அப்படி சர்ச் பண்ணால் என்னோடய இது வரும். நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்டையும் கமெண்ட்டையும் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். மிச்ச டீட்டெயில் நான் பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நம்மளோட கிஃப்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருந்தேன். ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஒரு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு கிஃப்ட்டு எதுனாலும் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். என்ன கொஸ்டின்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, அதுக்கடுத்து எந்த பிளேயர் அதிக ரன் அடிப்பார், அவ்வளோதான். 2 கொஸ்டின் தான். மேக்ஸிமம் இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் கஷ்டமாக தான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் எல்லோரும் இந்தியா வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. யார் அதிக ரன் அடிப்பார், அங்கே தான் ஒரு கொஸ்டின். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் யோசித்து பதில் சொல்லுங்கள். 2 கமெண்டு பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் 2 வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. அதை எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை. ஆவரேஜாக 50 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருந்தால் இந்த போட்டி சக்ஸஸாக நடக்கும். இல்லை அதுக்கு வேறு கமெண்ட் வரல அப்படின்னா நம்ம இதை வந்து ரத்து பண்ணிக்கிடும். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடுவோம், அது எந்த வீடியோவுக்கு வருதோ அந்த வீடியோவில் வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீம் லோன் கூட நிறைய பேர் என் அமௌண்ட்டை போடுதோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வச்சு இதில் உள்ள கேம் விளையாட சொல்லுங்கள். யார் வின் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணி இதை ஷேர் மட்டும் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுங்கள். அதில் வின் ஆனால் கூட நம்ம அவங்களுக்குள்ள ப்ரைஸை கொடுத்துடலாம். மீண்டும் அதேபோல் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.